ஹாய் டிடிஎஸ் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ ஒரு 100 days சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து எப்போன்னு கேட்டிருந்தீங்க. சூப்பர், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளோ பேரை வந்து ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கோம், வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சிலர் இடையில அப்படியே வெயிட் ஏறிடுவாங்க. ஈவன் நான் வெயிட் ஏறிட்டேன். ஓகே, ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம அழகாக வெயிட்டை குறைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், என் உடம்பை என்னால் பார்த்துக்க முடியல, எனக்கு வேலை இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறையா நம்ம காரணங்கள் சொல்லிட்டு இருந்திருப்போம். பட் இந்த வாட்டி சம்மர் லீவு. ஓகே, ஸோ எல்லாராலையுமே ஃபாலோ பண்ண முடியும். 100 நாள் இல்லையே சம்மர் லீவுன்னு கேட்காதீங்க. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 21 நாள் பண்ணிங்கனாலே அழகாக 100 நாள் வரைக்கும் ட்ராவல் ஆகிடலாம். ஓகேவா? இது வரைக்கும் எத்தனை வாட்டி ஃபெயில் ஆகிருப்பீங்க நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள்? எத்தனை வாட்டி ஃபெயில் ஆகிருப்பீங்க? ஸோ இந்த வாட்டி ஃபெயில் ஆகாமல் அழகாக 100 நாளை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? என்னால் வெயிட்டை குறைக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ வெயிட்டை குறைக்கணும்னா பெரிய வேலையோ, எவ்வளோ முயற்சி பண்ணோம், தோற்றுட்டோம். ஸோ இந்த வாட்டி குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக குறைச்சிடலாம். ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து எனக்கு டீமோட்டிவேட்டடாக இருக்குது, என்னால் பண்ண முடியல, இது எனக்கு கஷ்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. மனசு வச்சா யாரால் வேணால் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு சில விஷயங்களை நீங்கள் வாங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? நான் திரும்ப திரும்ப சொல்கிற அதே விஷயந்தான். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு 10 கிலோ குறைச்சா போதும், 20 கிலோ குறைச்சா போதும் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. பட் உண்மையிலேயே 20 கிலோ குறைச்சா போதும்னா அது என்ன போதும்? அந்த இடத்துல போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? இங்கே வெயிட்டை குறைச்சி மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க. அப்போ எவ்வளோ குறைக்கணுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா சேலஞ்சஸ் எடுத்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லி பாதியில் வந்து அதை குவிட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, நான் என்ன முடியுமோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னுவீங்க. நான் டயட் இருந்து பார்த்தேன்னுவீங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போ டயட்டில் இருந்தேன்னு சொல்லுவீங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் தெரியாது. ஓகே, அதே மாதிரி எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் தெரியாது. அட்லீஸ்ட்டு உங்கள் உடம்புக்கு தேவையானதை சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் தெரியாது. எப்படி நீங்கள் வந்து அப்போ டயட்டில் இருந்தேன்னு சொல்லிக்கிறீங்க? கேட்டால் வந்து நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன்னு சொல்லிக்கிறீங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி டயட் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அது வந்து சாப்பிட்ற நேரத்தை குறைச்சிக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதையே டயட் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. சரி, இவ்வளோ நாள் தான் நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்டோமா? கரெக்டாக சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியாக இருந்திருப்போம். கரெக்டாக சாப்பிடாதால தான் வந்து குண்டாயிருக்கும். அப்போ அந்த கரெக்டாக சாப்பிட்றதையும் பாதி ஆக்கிட்டா என்ன நடக்கும்? உடம்பு கலகலன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ தப்பாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் நிறைய விஷயங்களை. அதனால் இந்த வாட்டி தெரியாமல் பண்ணதெல்லாம் போதும். ஓகேவா? இப்போ வெயிட்டு குறைக்கிறத தாண்டி நாம் கொழுப்பை குறைக்க போகிறோம். உடம்புல எவ்வளோ எக்ஸஸாக கொழுப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த கொழுப்பை தான் குறைக்க போகிறோம். நம்ம உடம்புல இருக்க மசிலை குறைக்க போகிறதில்ல, முடியை குறைக்க போகிறதில்ல, எலும்பை குறைக்க போகிறதில்ல, ஒன்லி கொழுப்பை குறைக்க போகிறோம். எத்தனை பேர் வெயிட் லாஸ் ஆரம்பித்தோடனே எனக்கு முடி கொட்டுது பாருங்கள், நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஓகேவா? அதனால் அழகாக வந்து நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி உடம்பை வேறு லெவலில் மாற்றலாம். வெறும் ஃபேட்டை மட்டும் குறைக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கே வாங்கணும் அப்படின்ற அர்ஜென்ட் கிடையாது. ஆனால் இந்த ஒரு 10 நாளைக்குள்ளே எல்லாமே கையில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதில் நம்பர் 1 வேயிங் ஸ்கேல். இப்போ நான் சேலஞ்ச் ஆரம்பிக்கும்போது வேயிங் ஸ்கேலோட விலைலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000 கிட்ட இருந்தது. நல்ல வேயிங் ஸ்கேல் 2000. நான் வாங்கினதே 2200 ரூபா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வேயிங் ஸ்கேலே 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு இருக்குது. நல்ல வேயிங் ஸ்கேல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ரொம்ப லோக்கலாக வாங்குறேன், இல்லை என்கிட்ட பழசு இருக்குது, ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. ஆனால் இது இல்லாமல் ஆரம்பிக்காதீங்க. ஸோ வேயிங் ஸ்கேல். 2வது டேப், மெஷர்மெண்ட்ஸ் டேப்பு. பக்கத்தில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் போனாலே வாங்கிடலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இது எதுக்குன்றதை நான் சொல்கிறேன். 3வது ஷூன்னு ஒன்று. இப்போ என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட பழைய ஷூ இருக்குது, அப்படி இல்லைனா ஷூ இல்லாமலே நான் நடப்பேன், அந்த காலத்துலலாம் ஷூ போட்டாங்களா இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஷூ கம்பல்சரி. ஏன் ஷூ முக்கியன்றதெல்லாம் நான் ஜேர்னியில் அப்படியே சொல்கிறேன். இப்போ சொன்னேன்னா வீடியோ போர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் லென்த்தாக. இதெல்லாம் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஓகே, இத்தனை வருஷ சேலஞ்சில் இப்போ நான் சொல்கிற அத்தனையும் எப்போவுமே வாங்க சொல்கிறது தான், திரும்ப திரும்ப சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன். ஷூ வாங்கிக்கோங்க. 4வது
ரொம்ப சிம்பிள். ஓகே, கிச்சன் வேயிங் ஸ்கேல் வாங்கணும். ஐயோ கிச்சன் வேயிங் ஸ்கேலா, என்னத்துக்கு நான் என்ன அளந்து சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். நீங்கள் அளந்து லைஃப் லாங் சாப்பிட போகிறதே கிடையாது. ஹெல்த்தியாக சாப்பிட போகிறீங்க, நல்லா புரிஞ்சுங்க. எங்கே போனாலும் சாப்பிட போகிறீங்க. இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, கண்டிப்பாக அங்கே ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவீங்கல்ல. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிடுவீங்களா? டயட்டில் இருக்கேன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி சொல்லி தான் வந்து இங்கே பாதி பேர் வந்து டயட்டை பாதியில் விட்டுடுறது. குறிப்பாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், 7 மணிக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன், சூரியன் வந்துருச்சுன்னா சாப்பிட மாட்டேன், உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. அதெல்லாம் வந்து அப்படிலாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதெல்லாம் நல்ல பழக்கங்கள். ஆனால் அதை எதுக்காக இருக்கிறோன்னு தெரியணும். வெயிட்டை குறைக்கிறேன், நான் 7 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன்றது வந்து ரொம்ப பேட். ஓகே, அதையும் நம்ம கற்றுக்கலாம். 5வது, இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இது இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம வந்து மோட்டிவேஷனாகவும் இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்கணும். மோட்டிவேஷன் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் போகும். ஓகேவா? ஆனால் சிஸ்டமேட்டிக்காக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை ட்ராக் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஸ்மார்ட் பேண்ட் வேணும். இது வந்து ஸ்மார்ட் பேண்ட் வாட்சின்னு கூட வச்சுக்கலாம். என்னடா 2 வாட்ச் கட்டியிருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த பக்கம் டேட்டு போட்டதில் ஒரு வாட்சே தொலைஞ்சி போச்சு. இது வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக கட்டுறது. இது நார்மல் வாட்ச். ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் பேண்டு இல்லை வாட்ச் இந்த மாதிரி வந்து 1000 ரூபாயிலேருந்து வருது. நல்ல பேண்டாக வந்து சஜஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு பர்சனல் ட்ரைனிங் எடுத்திங்கன்னா கூட மாதம் வந்து 5000 6000 ஆகும். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கூட ஒரு 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு மேலே தாண்டாது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வாங்கிடுங்க. வாங்கிட்டு யாரெல்லாம் ரெடியோ, என்னெல்லாம் இப்போ இருக்குது, என்ன வாங்கணும், என்ன வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நான் சேலஞ்சை வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாம். திங்கக்கிழமையிலேருந்து. எப்படி என்ன சொல்லுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை வருது, நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது மாதிரி நம்ம வந்து ஒரு 1 லட்சம் திங்கக்கிழமையை கடந்து போயிருப்போம். ஒரு 1 லட்சம் 1ஆம் தேதி போயிருக்கோம். ஸோ 1ஆம் தேதின்னு சொன்னோன்னா இப்போ 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வந்தோன்னே என்ன தோணும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, ஓகே திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு தான் சொல்ல போகிறீங்க. ஸோ 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஏதாவது அமாவாசை கிருத்திகை வந்ததுன்னா அதையும் தாண்டிட்டு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். 4ஆ 7ஆ அதுதான் எனக்கு வேணும். புதன்கிழமைன்னு நீங்கள் அடுத்தது. ஓகேவா? ஸோ 4ஆம் தேதியா 7ஆம் தேதியான்னு மட்டும் சொல்லிவிடுங்க. ஆனால் வீடியோ ரெகுலராக வரும். ஓகே, எல்லா விஷயத்தையும் கற்றுக்க போகிறீங்க. இப்போ என்னென்னா, நான் ஏன் வெயிட் ஏறினேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கும் காரணம்னாலும் அப்கமிங் டேஸில் சொல்கிறேனே. ஸோ நான் இப்போ என்னோடய வெயிங் ஸ்கேல் கூட போயிடுச்சு, 100 கிலோவுக்கு மேலே இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ இருக்கேன் அப்படின்றதையும் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ இருக்குன்றதையும் சொல்லுங்கள். அப்கமிங் டேஸில் ஒவ்வொன்றா வந்து அப்படியே ஓவர் கம் பண்ணி நம்ம சூப்பராக வந்து ஃபேட்டை குறைக்கலாம். ஸோ மொத்தம் 5 விஷயம் சொன்னேன். என்ன நான் வாங்கணும், நாய் வேறு குலைக்குது எதுக்குன்னு தெரில. ஓகே, 5 விஷயம் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேயிங் ஸ்கேல், 2வது கிச்சன் வேயிங் ஸ்கேல், 3வது இன்ச்சு டேப்பு, ஓகேவா, 4வது ஷூ, ஓகே, 5வது ஃபிட்னஸ் பேண்டு. இந்த 5 விஷயத்த மறக்காமல் வாங்கிடுங்க. இருக்குன்றவங்க இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா இல்லை வாங்கணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. 4ஆம் தேதியா 7ஆம் தேதியா அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு மார்னிங் வேணுமா ஈவினிங் வேணுமா அதையும் சொல்லுங்கள். எந்த டைமில் வீடியோ ரிலீஸ் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும், என்னடா இது, என்ன வீடியோ வரும், எக்ஸசைஸ் வருமா, சமைப்பாரா, என்ன தான் பண்ணுவார், சஸ்பென்ஸோடையே இருங்க. ஓகேவா? அப்போ தான், இல்லைனா நான் இப்போ சொன்னேன்னா இன்னொரு வீடியோ ரெடி ஆகும் அதுக்கு, இதை பார்த்து அப்படியே பண்ணுறதுக்கு. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக கூப்பிட்டு போகிறேன். வேறு என்ன, நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சம்மர் ஸ்டார்ட் ஆகலை, ஆல்ரெடி சம்மரில் தான் இருக்கும். நான் வீட்டை விட்டே வெளியில் வராதனால ஏசிலேயே இருக்கேன். அதனால் எனக்கு தெரியல. ஸோ வெயில் எப்படி மண்டையை பழக்குதா, இதுலேயே இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அழகாக வெயிட்டை குறைச்சி கண்டினியூ ஆகலாம். அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்கா? ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து வீடியோ போட போகிறோம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் தான் இப்போ ஆக்டிவ், யூடியூப் யாருமே ஆக்டிவாக இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் ரெகுலராக வீடியோ வரும். இதுதான் தமிழ் டயட் ஸ்டுடியோ. ஸோ வீடியோ எப்போ வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஈவினிங்கில் போடலாமா இல்லை மார்னிங்கில் போடலாமா, எந்த டைமில் போட்டால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், என்ன மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதையும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா? இவ்வளோ நாள் சொல்லியிருப்பாங்க கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் வெயிட் லாஸ் ஆகும். இவ்வளோ நாள் இருந்த நீங்கள் கேலரியை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்களான்னு தெரில. ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்கள், தெரியும். ஓகேவா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லலாம், நடந்தால் வெயிட் குறையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மட்டும் வெயிட்டை குறைச்சிங்கன்னா வெயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏறாது. அப்படியெல்லாம் ஒரு மேஜிக்கே கிடையாது. அப்படி யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்கள பார்க்காம திரும்பி ஓடுருங்க. ஓகே,
இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியரும் ஆயிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஓகே, ஸ்லிம் ஆகிறோம், சீன் போடுறோம்.